ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பசுவோட உடலில் என்னென்ன தேவர்கள் இருக்கிறாங்க, எந்த இருப்பிடத்தில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நமக்கு பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம பசுவை வந்து கோவில்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால நம்மளோட பித்ரு தோஷங்கள் 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கடன் சார்ந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அகத்திக்கீரையும் சனிக்கிழமையில் அகத்திக்கீரையும் செவ்வாழைப்பழமும் கொடுத்தோம்னா நம்ம கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சூரிய தசை நடக்குது அப்படின்னா சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்களை வந்து தானமாக கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா பசுவுக்கு கொடுக்குறப்ப நமக்கு சூரியனால் ஏற்பட தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்க. புதன் தசையில் வந்து குழந்தைங்க படிக்கலை அப்படின்னாக்கா பச்சை பயிறு வெல்லம் கலந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் வச்சு நீங்கள் கொடுக்குறப்ப அந்த புதன் தோஷம் நீங்குங்க. இது மாதிரி எல்லா தசைகளுக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஒவ்வொன்றுக்கும் பசுவுக்கு வந்து நம்ம எப்போவுமே உணவு கொடுக்கறது அமாவாசையில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்க. பசுவோட உடலில் என்னென்ன தேவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. தலையில் பார்த்திங்கனாக்கா சிவபெருமான் இருக்கிறாருங்க, நெற்றியில் சிவசக்தி இருக்கிறாங்க, வலது கொம்பில் கங்கை இருக்கிறாங்க, இடது கொம்பில் யமுனா, கொம்பின் நுனியில் காவேரியும் கோதாவரியும் இருக்கிறாங்க. முதலிய புண்ணிய நதிகளுடைய உயிர் வாகனங்கள் உரைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க, வர்க்கங்கள் உரைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கொம்பின் அடியில் பார்த்திங்கன்னா பிரம்மா இருக்கிறாரு, மூக்கு நுனியில் பார்த்தா முருகன் இருக்கிறாரு, மூக்கின் உள்ளே பார்த்தியா வித்யாகாரர்கள் இருக்கிறாருங்க அப்படின்னா. இது காதுகளில் நடுவில் பார்த்திங்கன்னா அஸ்வினி தேவர்கள் இருக்கிறாங்க. இரு கண்ணுலேயும் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க. வாயில் பார்த்திங்கன்னா சர்வ பரசுகள் இருக்கிறாங்க. பற்களில் பார்த்திங்கன்னா வாயு தேவன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்கில் பசுவோட நாக்கில் பார்த்திங்கனாக்கா வர்ண தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நெஞ்சு மத்தியம பாகத்தில் கலைமகள் இருக்கிறாங்க, கழுத்து இந்திரனுங்க, மணித்தலம் மணி கட்டுறாங்க, அதில் பார்த்திங்கன்னா யமனுக்கு அந்த இடத்துலங்க. உதடு பற்றியாக சந்திர தேவர்கள் அங்கே இருக்கிறாங்கங்க. அப்புறம் முறிப்பு கொண்டையில் 12 ஆதித்யர்கள் அங்கே இருக்கிறாங்க. மார்பில் பார்த்திங்கன்னா சாந்தியா தேவர்கள் இருக்கிறாங்க. வயிறு பார்த்திங்கன்னா பூமாதேவிங்க, கால் அணிலர் என்னும் வாயு தேவர்கள் இருக்கிறாங்க. முழந்தாள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ தேவர், குழம்பு அப்படின்னு சொல்கிற தேவர்கள் இருக்கிறாங்க. குழம்பின் நுனி அப்படின்னா நாகர்கள் இருக்கிறாங்க. குழம்பின் நடுவில் பார்த்திங்கன்னா கந்தர்வர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முதுகில் பார்த்திங்கன்னா ருத்ரர், யோனி அப்படின்னாக்க 7 சப்த கன்னிகள் இருக்கிறாங்க. குதம் லக்ஷ்மி இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கனாக்க முன்காலில் பிரம்மா, பின்காலில் ருத்ரன், பால் மடி முளையில் வந்து பார்த்திங்கன்னா 7 சமுத்திரங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அரைமடி பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிதுர் தேவதைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா. ரோமத்தில் பார்த்தா மகா முனிவர்கள் இருக்கிறாங்க. எல்லா அங்கங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கற்புடைய மங்கையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த கோமயத்தில் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சடா தாக்கினி, காருக பத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்தில் பார்த்திங்கன்னா ஆகவாணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முகத்தில் பார்த்திங்கன்னா தச்சரக்னியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு சுக்லம், இதில் வந்து யாக தொழில் முழுவதுமே நம்ம எலும்பு அந்த உடம்போட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம பசுவோட அத்தனை இதுலேயும் பார்த்திங்கன்னா தேவாதி தேவர்கள் அதான் சொல்கிறாங்க. 33 கோடி தேவர்களும் இந்த பசுவோட உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து லக்ஷ்மி தேவியான இந்த வந்து உடலில் பசுவோட உடலில் எல்லா தேவதைகளும் வந்து தங்கி விடுறாங்க. அதனால் லக்ஷ்மிக்கு மட்டும் அந்த கோமயங்கிற இடத்துல வந்து இடம் இருக்குதுங்க. அதனால தான் காலையில் ஏந்தோடனே நம்ம வந்து பசுவை பார்க்குறது அவ்வளோ விசேஷம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பித்ரு தோஷம் இருக்கிறவங்க வந்து பசுவை வழிபாடு பண்ணுறதுனாலும் பசுவுக்கு வந்து கோயிலில் நடக்கிற அந்த பூஜைகளை நம்ம வந்து போய் பார்க்குறதுனால எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் நடக்குங்க. டெய்லியும் காலையில் அதிகாலையில் 5:30 மணி 6 மணிக்கு பூஜை நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்கள் பித்ரு தோஷங்கள் இதெல்லாம் விலகுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.